இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சேன் விக்ரம் சாரோட தங்கலான் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ்க்கான அப்டேட், அதுக்கப்புறமா நம்ம பிரபுதேவா மாஸ்டர் வந்துட்டு நம்ம யுவன் சங்கர் ராஜா இவரோட மியூசிக்ல ஒரு புதிய படத்தில் நடிக்க போறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தனுஷ் அண்ணாவோட ராயன் படத்துக்கான ஆடியோ லான்ச்க்கான ஒரு குட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இதை பத்தி அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா, நம்ம சேன் விக்ரம் சாரோட நடிப்புல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு சம பிரம்மாண்டமா உருவாக்குற படம் தான் வந்துட்டு தங்கலான். இந்த படத்தை பத்தி நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த படத்துக்கான பிஜிஎம் ஒர்க்ஸ்லாம் நான் வந்து முடிச்சிட்டேன். இந்த படத்துக்கான ட்ரெய்லரை நான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் வந்து செமையா வந்து இருக்கு. இந்த படமும் வந்துட்டு ஒரு செமையா வந்து இருக்க போகுது. என்னோட பெஸ்ட்டை நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே இந்த தங்கலான் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்போ இந்த தங்கலான் படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தையும் வந்துட்டு ஆகஸ்ட்ல இந்த படத்தை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிரபுதேவா மாஸ்டர் இருக்காருல்ல, இவரு இப்போ வந்து நிறைய படங்கள்ல அவர் வந்து கமிட் ஆகிட்டு ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷன் நம்ம பிரபுதேவா மாஸ்டர் வந்துட்டு நடிக்கிற படம் தான் வந்துட்டு சிங்கநல்லூர் சிக்னல். இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த சிங்கநல்லூர் சிக்னல் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பராகவே வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகுது, எந்த ஜானர்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தனுஷ் அண்ணாவோட நடிப்புல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உருவாக்குற படம் தான் வந்து ராயன். இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்க்கான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சை வந்துட்டு ஜூலை 1 வீக்ல அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல இப்போ வந்து கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் வந்துட்டு ஜூலை 26 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போது. நம்ம தனுஷ் அண்ணாவோட 50வது படமான இந்த ராயன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.